Namaskaram, this is Deepika. Let me wish our Honorable Prime Minister of India, Narendra Modi ji, a great birthday. We all extend our prayers for his healthy well being. அயோத்தியா இது ஒரு எமோஷன் ராதர் தென் அ சிட்டி. ஏன்னா அந்த ஊருக்கு வந்து போகணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் ராம்லல்லா வந்ததுலேருந்து இந்த வாரம் தான் என்னால் போக முடிஞ்சது. பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வாஸ் தேர் ஃபார் 24 hours. பட் ரொம்ப அந்த ஊரோட வைப்ரண்ட் எனர்ஜி வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. அண்ட் என்னோட இப்போ இந்த வீடியோவில் அயோத்தியா முழுக்க நம்ம எல்லாம் வில் ஜஸ்ட் வாக் த்ரூ. Hope you also connect with Ayodhya and Ramlalla through this video. Shri Ram Jaya Ram Jaya Jaya Rama. Shri Ram Jaya Ram Jaya Jaya Rama. எங்க பார்த்தாலும் ஜெய ஜெயராமா ஸ்ரீராமா. அது அந்த ஊர்லேருந்து வெளியில வந்து ரிட்டர்ன் காஷிக்கு வரும்போதும் காதில் அதே நாமம் ஒழிச்சிட்டு இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க அந்த ஊர் எப்படி இருக்கும், ஊர் மக்களோட எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஐ தரலி என்ஜாய்ட் த 24 hours ஸ்டே இன் அயோத்தியா. இப்போ இந்த ஹனுமன் கடி போகிற வழியில் இந்த ஒரு காலா மந்திர்னு ஒன்று இருந்தது. இங்கே வந்து இட் இஸ் செட் தட் அங்கே இருந்த டான்சஸ் எல்லாம் தங்கின இடம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் அந்த ஆர்கிடெக்சரல் பொட்டென்ஷியல் வந்து அங்கே அவ்வளோ நல்லா இருந்தது. பார்க்கும்போதே மேலே அலவுட் இல்லை, பட் இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் கனெக்ட் பவன் இந்த பியூட்டிஃபுல் பேலஸ் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த பேலஸ் இருக்குது. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான என்ன விஷயம்னா, இது வந்து ஒரு மாமியார் அவங்க மருமகளுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். ஃபர்ஸ்ட் மருமகள் வீட்டுக்கு வரும்போது அவள் முகத்தை பார்த்து மூதிகாயின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். அது பண்ணும்போது இந்த பேலஸை வந்து அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்டது. சீதா தேவியை தான் நான் சொல்கிறேன். சீதா தேவி இந்த பேலஸ்க்கு கல்யாணம் ஆகி வரும்போது கைக்கே இவங்களுக்கு கொடுத்த அன்பு பரிசு. ரொம்ப ரொம்ப வாஸ்ட் அண்ட் ஒரு மாஸ்டர் பீஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம் இந்த பேலஸ். கனக் பவன் இது வந்து ஹனுமன்கடியிலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் இந்த பேலஸ் ஒரு மாமியார் மருமகளுக்கு கொடுத்த கிஃப்ட் when she saw her for the first time. Very interesting, isn't it? இங்கே வந்து உள்ள ஒரு கோயில் இருக்குது. ராமர் சீதைன்னு ஒரு ஃபேமிலியோடு இருக்கிற ஒரு கோயில் இருக்குது. எவ்ரிடே பீப்புள் விசிட் ஹியர். அங்கேயும் ராம நாமம் தான் ஒலிக்குது. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது சீதாவோட ஃபுட் பிரிண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து சீதாமாவோட காலடி இருக்குது. வரவங்க அத்தனை பேரும் இங்கே வந்து அந்த காலடிக்கு வந்து அந்த ஃபுட் பிரிண்ட்க்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறாங்க. இட் வாஸ் அ வெரி குட் எனர்ஜி தேர். ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு பேலஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேலஸ். ஸோ யூ வில் ஹாவ் டு ஃபைண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் டு fill in to explain how the palace was. இதுதான் வந்து கர்ப்பகிரகம். நீங்க பார்க்கலாம் ராம பரிவாரத்தோட உள்ள இருக்கார். இங்க தர்ஷனம் முடிச்சுட்டு ஐ வென்ட் டு தஷ்ரத் மஹால் அண்ட் அங்கேருந்து அயோத்தியா ராமர் இருக்கிற மெயின் டெம்பிளுக்கு நான் போகிற வழியில் இந்த ஒரு சின்ன ஒரு பஜன் நடக்கிற இடத்துல நான் இருந்தேன். நீங்கள் இந்த பஜனை கொஞ்சம் கேட்கலாம். अरुण चरण पंकज न खिलाती कमल दरज बैठे जनमोती एक पुर सदन पुर सोए जो सदन सुध मुनि मन मोहे. ராமரை பார்த்த அந்த தருணம் ஐ ஜஸ்ட் ஸ்டுட் ஃப்ரோசன். இன்னி வரைக்கும் இல்லை, என்னைக்கும் என் மனதில் வந்து பதிஞ்ச ஒரு விஷயம் அவரோட திலகம் ஜொலிச்சிட்டு இருந்தது. அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேயும் அப்படியே நின்று மெய்மறந்து போகிற மாதிரி இருந்தது. அவரோட காலில் இருக்கிற தண்டை, அப்புறம் கழுத்தில் வந்து 5 இழை மாலை போட்டிருந்தார். அண்ட் there was a choker, வைரமும் வைடூரியமும் 1.5 கிலோக்கு மேலே வந்து ஒரு கிரீடம். அண்ட் அவர் இடுப்பில் இருந்த ஹிப் செயின், அவர் கையில் வந்து கட்டியிருந்தது பேண்ட்ஸு எல்லாமே தங்கம் வைரம்னு ஜொலிச்சிட்டு இருந்தது. அண்ட் ஒரு குட்டி பையன் சிரிச்சுட்டே நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீல். அந்த இடமே அப்படி ஒரு எனர்ஜி, ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனர்ஜி. பர்சனலி ஐ நெவர் thought of anything else in this world except that face which was standing right in front of me. அப்படி ஒரு ஹாப்பி பிளேஸ் இஸ் ராம ஜென்மபூமி. அண்ட் எல்லாரும் நீங்கள் அங்கே போய் அந்த ராமரை பார்க்கணும். ஜஸ்ட் டு ஃபீல் அ மூமெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ்,
where you forget the entire world. இது நிச்சயமா உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் நிஜமாவே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இது கோயில் இல்ல, பெரிய அரண்மனை. அண்ட் இதை சுத்தில இன்னும் நிறைய ஆலயங்கள் வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி டன், இது இந்தியாவோட ஒரு பெரிய ஐடென்டிட்டியா தான் நிச்சயமாக இருக்கும். சூரியகுண்ட் கொஞ்சம் அயோத்தியாலேருந்து ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கிற இடம். அங்க ஒரு சவுண்ட் அண்ட் லைட் ஷோ நடக்குது. ஸோ சூரியனுக்கும் ராமருக்கும் உண்டான எல்லா விஷயங்களும் அதுல சொல்லப்படுது. இப்போ நீங்க சின்ன கிளிம்ஸ் அதுல இருந்து பார்க்கலாம். இது வந்து நம்ம குப்தார் காட் போற வழி. ஸோ எங்க பார்த்தாலும் ராமமயம் தான். ராமாயணத்துல இந்த எபிசோட்ஸ் எல்லாம் வால் மியூரல்ஸ் மாதிரி பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிங்கர் லதா மங்கேஷ்கருக்கு இங்க ஒரு பெரிய ஒரு ஞாபகார்த்தமா ஒரு வீணை வந்து வச்சிருக்காங்க. ஸோ மங்கேஷ்கர் சௌக்குங்கிற மாதிரி இருக்கு. அவங்க நினைவுக்காக, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்கிறதுக்காக இந்த இடத்துல இந்த வீணையை வந்து வச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய வீணையா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. இதுக்கப்புறம் நம்ம வந்து சரையூ நதிக்கு போறோம். தசரதன் ஸ்ரவன்குமார் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் தெரியாம தசரதன் வந்து ஸ்ரவன்குமார் கண்ணில்லாத அந்த சின்ன பையனை வந்து அம்ப விட்டு அவன் உயிர் போயிடுது. அவன் மன்னிச்சு விட்டுறான். பட் அவங்களோட கண்ணு தெரியாத அப்பா அம்மா வந்து தசரத மகாராஜாவை சபிச்சிடுறாங்க. நாங்க எப்படி பிள்ளைய இழந்து நிக்கிறோமோ, நீ உன் கடைசி காலத்துல புத்திர சுகத்துல தான் நீ உன்னோட உயிர் வந்து போகுங்கிற மாதிரி. அது நடந்த இடம் இந்த சரையூ நதி. இந்த இடத்துலதான் அங்க நீங்க கோயில்கள் பார்க்கலாம். இப்போ ரொம்ப நீட்டா அங்க எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்த ஸ்டெப்ஸ்லேருந்து ஜனங்களுக்கு அங்க தங்கறதுக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் திஸ் சரையூ, இந்த பிளேஸ் ஹோல்ட்ஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். ஸ்ரவன்குமாரோட கதை. அங்கேயும் நம்ம சிவன் இல்லாம இல்லை, சிவன் எல்லா இடத்துலயும் இருக்கார். ஏன்னா ராமருக்கு மிக பிடித்தமான தெய்வம், இஷ்ட தெய்வம் சிவன். ஸோ அந்த சிவன் கோயில் முன்னாடி இங்க ஒரு ஹாப்பியான ஒரு சின்ன ஒரு நிகழ்வு நான் பார்க்குறேன். நீங்க கேளுங்க. சரையூ நதி இமயமலையில ஆரம்பிச்சு காளி நதிங்கள கலந்து காகரா நதியில இந்தோ நேபாள் பார்டர்ல அங்க கலந்து அங்கேருந்து ஷி கெட்ஸ் இன் டு உத்தரப்பிரதேஷ். அப்புறம் அயோத்தியா. அயோத்தியால சரையூங்கிற பேர்ல அவ்வளோ விசாலமான ஒரு நதி. அங்கேருந்து குப்தார் காட் போனோம். ரொம்ப தூரம், நோ ப்ராப்பர் ரோட்ஸ். ஆட்டோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம். ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சு. அப்படி இருந்த ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் உலகமே மறந்து போச்சுன்னு சொல்லலாம். இந்த இடம்தான் ராமர் கடைசியாக ஜலசமாதி எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து தன்னோட குல தெய்வத்தையும் அவருக்கு இஷ்டமான சிவனையும் வேண்டி விஷ்ணு அவருக்கு வந்து காட்சி கொடுத்து அங்க பின்னாடி இருக்கிற சரையூ நதியில அவர் வந்து ஜலசமாதியாகி போயிருக்கார். ஸோ அந்த இடம்தான் இது. இப்போ நம்ம உள்ள போறது ராமரோட குலதெய்வம். ராமர் கடைசியான அவரோட நாடுல இன்னைக்கு இங்கதான் வந்தார். இந்த குலதேவியை அவர் வணங்கிட்டு அங்க இருக்கிற சிவன், அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உண்மையாக இந்த வாழ்நாள்ல எனக்கு இந்த பாக்கியம் ஏன் கிடைச்சது, am I worth it or do I deserve thisங்கிற மாதிரி ஒரு இமோஷன். ஏன்னா அவர் கடைசியாக தொட்டு வணங்கின ஒரு லிங்கத்தை நான் தொடுறேங்கிற ஒரு ஃபீலிங், அது அத்தனை பேருக்கும் உங்களால கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இட் வாஸ் கம்ப்ளீட்லி இமோஷ்னல். அண்ட் இந்த லைஃப் டைமோட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ அவரை பார்த்துட்டு அப்படியே வந்து ராமரோட இருந்த இடம் மாடியில வந்து இந்த ஃபுல் வியூ தெரியும். எங்க அவர் சரையூல இந்த லிங்கத்தை தொட்டுட்டு அவர் கீழே இறங்கி போகும்போது கோடிக்கணக்கான ஜனங்க அவர் பின்னாடி வந்திருக்காங்க. அயோத்தியா முழுக்க ராமர் பின்னாடி. யூ கேன் ஜஸ்ட் இமேஜின் ஒன் மேன் வாக்கிங் டுவர்ட்ஸ் திஸ் பிளேஸ்
அண்ட் கோடிக்கணக்கில் ஜனங்க எதுக்கு அவர் எங்க போறாருன்னு தெரியாம அவர் பின்னாடியே நடந்து போய் கடைசியில் அவர் அந்த சரையு நதியில உள்ள போய் இறங்கும்போது அந்த டே, அந்த இமோஷன் எப்படி இருந்திருக்கும், மொமெண்ட் எப்படி இருந்திருக்கும்னு நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் நடந்த இடம்தான் இந்த இடம். ஸோ திஸ் ஹோல்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல் ஃபார் சனாதன தர்மா. கடவுள் இல்லை, தெய்வம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இதை விட என்ன ப்ரூஃப் வேண்டி இருக்கு இல்லையா? ஸோ பாருங்க, இந்த இடத்துல அந்த கோயில் கட்டியிருக்காங்க இல்லையா, அதுதான் எக்ஸாக்ட் பிளேஸ் வேர் லார்ட் ராமா அட்டைன்ட் ஹிஸ் ஜலசமாதி. அதனால இந்த ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் கோயிலை கட்டியிருக்காங்க. இப்ப அம்மா குரல்ல ராமநாமம். ராம 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 ராமநாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம். ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம். ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம். ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம். ஜெய் ஸ்ரீ சீதா காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம்.